ரொம்ப சிம்பிளான சம் தான். இந்த சம்மில் பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்க, சார்ஜ் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 4 மைக்ரோ ஃபேரட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதில் பார்த்தோம்னா நமக்கு என்னென்னா இது ரெண்டும் பேரலில் இருக்குது. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா என்ன ஆகிடும், 20 மைக்ரோ ஃபேரட். இது பேரலில் என்னப்பா, C1 + C2. பேரலில் கெப்பாசிட்டியில் ஜஸ்ட் அடிஷன். அதை ரீட்ரா பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போது இது எல்லாமே சீரீஸில் இருக்கு இல்லையா, 28 and 12. ஸோ சி எஃபெக்டிவ் என்னது, 1/C1 + 1/C2 + 1/C3. ஸோ இட் இஸ் 1/20 ஆகிடும், இது 1/12 ஆகிடும், 1/8 ஆகிடும். 120 எல்சிஎம் எடுத்தோம்னா இது என்ன ஆகும், 6 டைம்ஸு. இது வந்து 10 டைம்ஸு. 8ல் வந்து இது பண்ணோம்னா எவ்வளோப்பா, 120, ஐ திங்க் 15 இல்லையா. ஸோ இது 15. ஸோ 25, 31/120. ஸோ சி எஃபெக்டிவ் வந்து 120/30. ஸோ சி எஃபெக்டிவ் என்னது, 120/31 மைக்ரோ ஃபேரட். ஸோ நமக்கு இப்போ சார்ஜ் வந்து மெயின் சார்ஜ் வேணும்னா என்ன பண்ணணும், சார்ஜ் வில் பி ஈக்குவல் டு சி எஃபெக்டிவ் இன்ட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளைடு. ஸோ 120/31 இன்ட்டு 300 இல்லையா. ஸோ எனக்கு இது என்ன ஆகும் உங்களுக்கு, இப்போ 3 0 இருக்கு இல்லையா இதில், இப்போ 31ல் டிவைட் பண்ணினா அப்ராக்சிமேட்டாக எனக்கு வந்து 1161 மைக்ரோ கூலும் வரும். சரியா. ஸோ இப்போ வந்து 4 இது மைக்ரோ ஃபேரட், இதெல்லாம் சீரீஸ் கனெக்ஷனுங்கிறதுனால இங்கே எப்போ எவ்வளோ வரும் எனக்கு, இந்த இடத்துக்கு வரும் பொழுது இப்போ சீரீஸுங்கிறதுனால சார்ஜ் வந்து ரிமைன் சேம். அப்போ எனக்கு இந்த இடத்துல வரும்பொழுது என்ன இருக்கும், சார்ஜ் வந்து இவ்வளோ 1161 வரும், 1161 மைக்ரோ கூலும் தான் வரும் எனக்கு வந்து. ஆனால் இங்கே வரும்போது என்ன ஆகும், ஈக்குவல் கெப்பாசிட்டர்ஸுங்கிறதுனால சார்ஜ் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். அந்த 2 சார்ஜ் இங்கே ஜாயின் ஆகி திரும்பவும் இங்கே என்ன ஆகிடும், 1161 வரும். ஏன்னா ஈக்குவல் கெப்பாசிட்டர்னும் போது சார்ஜஸும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ வந்து சார்ஜ் த்ரூ 4 மைக்ரோ ஃபேரட் எவ்வளவு, 4 மைக்ரோ ஃபேரட் வேணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், நம்ம ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிறதுனால டைரெக்டாக எடுக்கல, இது ஃபார்முலாலாம் வேண்டியதில்லை. இது பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக எனக்கு 1160 இப்போ 580 மைக்ரோ கூலும் ஆகிடும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன வரும், சார்ஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V = Q/C இல்லையா. ஸோ 580 ஓகே by 4. இது சார்ஜ் இவ்வளோ போகுது, V = Q/C. ஸோ 580 அதோட இது 4. அப்போ வந்து 145 வோல்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்.